ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஈசி ஸ்டூடெண்ட் கார்த்திக் பேசுறேன். நம்மளோட ஈசி ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இஎஸ்டி பத்தி பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லையா. அந்த இஎஸ்டில பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது பார்ட் 3. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 என்ன பார்த்தோம், நம்ம இஎஸ்டி எப்படி எல்லாம் உருவாகுது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம இஎஸ்டி நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண சொல்லி பார்த்தோம் இல்லையா. இது பார்ட் 1ல பார்த்தோம். அடுத்து பார்ட் 2ல இந்த இஎஸ்டி எப்படி ஒரு ஆட்டம்ல இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரான் மூவ் ஆகுது, ஸ்டாட்டிக் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இஎஸ்டி எத்தனை டைப் இருக்கு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த பார்ட் 3ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இஎஸ்டியோட 3 பிரிவுகள் இருக்கு இல்லையா. ஹெச்பிஎம், சிடிஎம், எம்எம். இந்த 3 பிரிவும், அதாவது இந்த 3 மாடலும் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 3 மாடல் நம்ம எப்படி நம்ம பிரிகேஷன் பண்ண போறோம் சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட இந்த ஈஸி சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வேல்யூபிளான போன சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூட நம்ம பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ அங்க நம்ம இஎஸ்டியோட அந்த 3 மிகப்பெரிய பிரிவு என்னன்னு பார்த்துட்டு வருவோங்க. அதாவது 3 மாடல் இருக்கு. இந்த 3 மாடல் நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. இஎஸ்டினா எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ். அதாவது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ்ல பாத்தீங்கன்னா இத 3 கிளாசிபிகேஷனா பிரிக்கிறாங்க. அதாவது 3 மாடல்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெச்பிஎம், ஹியூமன் பாடி மாடல். நெக்ஸ்ட் சிடிஎம், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்எம் சொல்லிட்டு பிரிக்கும். இப்போ இதுல ஹெச்பிஎம்னா என்ன, இந்த ஹெச்பிஎம் எப்படி கிரியேட் ஆகுது, இந்த ஹெச்பிஎம் நம்ம என்ன மாதிரி பிரிகேஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்றோம் சொல்லிட்டு பார்ப்போங்க. அதாவது பொதுவா ஹெச்பிஎம்னா ஹியூமன் பாடி மாடல். நேம்லயே பாத்தீங்கன்னா ஹியூமன், அப்போ மனிதன் மூலியமாக உருவாகக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம எப்படி நம்ம கிரவுண்டிங் பண்ணலாம். பொதுவா வரக்கூடிய இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி, அதாவது இந்த ஸ்டாட்டிக் காம்பனன்ட் வழியாகவோ இல்ல ஒரு ஐசி, அதாவது இன்டகிரேட் சர்க்கியூட் வழியாகவோ கிரவுண்டிங் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா அந்த காம்பவுண்ட் பழுதாகிடுங்க. அதாவது ரிப்பேர் ஆயிடும், டேமேஜ் ஆயிடும், இல்ல பஸ்ட் ஆயிடும். இப்ப நீ நடக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளோட காலுக்கும் தரைக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகும் இல்லையா. அப்ப அந்த உராய்வு ஏற்படும் போது அங்க ஸ்டாட்டிக் உற்பத்தி ஆகுதுங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம வேகமா நடந்து வரணும். நடந்து ஒரு டோரை கைய வைக்கிறோம். அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கக்கூடிய பொருளை நம்ம தொடும் போது நம்ம மேல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் என்னன்னா அந்த பொருளுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஏற்படும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹை வோல்டேஜ் கொடுத்தோம். அப்போ இதே ஒரு சர்க்கியூட் வழியா கிரவுண்ட் ஆகுதுன்னா அது சர்க்கியூட் பிளஸ்ட் ஆயிடுங்க. அப்போ இந்த ஹியூமன் பாடி மாடல்ல என்னெல்லாம் சார் காரணிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டினா ஒண்ணு இல்லைங்க, காற்றுல இருக்க ஈரப்பதம். காற்றுல ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா அங்க இஎஸ் லெவல் குறையும் சொல்லுவாங்க. ஈரப்பதம் கம்மியா இருந்தா இஎஸ் லெவல் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி RH மாறும். இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பொதுவா எல்லா இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா 40ல இருந்து 70, 80 வரைக்கும் பார்ப்பாங்க. பொதுவா 40% 70% வரைக்கும் மானிட்டர் பண்றாங்க. சில கம்பெனில பாத்தீங்கன்னா 40ல இருந்து 80% வரைக்கும் நம்ம ஹியூமிடிட்டி வேலையை நம்ம மெஷர் பண்றாங்க. ஒண்ணு இல்லைங்க, காற்றுங்கிறது பாத்தீங்கன்னா பல்வேறு வாயுக்கள் சேர்ந்ததான் காற்று. இந்த பல்வேறு வாயுக்களோட பாத்தீங்கன்னா நீர் மூலக்கூறு சேர்ந்திருக்கும், நீராவியும் சேர்ந்திருக்கும். அப்போ இந்த காற்றுல கலந்திருக்க நீராவியோட அளவு தான் பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஈரப்பதம் அளவுக்கு அதிகமாச்சுன்னா நம்ம மேக்கிங் பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். நம்ம என்ன பண்றோம், காப்பர் லேயர் யூஸ் பண்றோம், அலுமினியம் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்றோம் போது அப்ப என்ன பண்ண ரியாக்ட் ஆகும். அப்போ காப்பர் கூட இந்த நீர் மூலக்கூறு ரியாக்ட் ஆச்சுன்னா காப்பர் சல்பேட்டுங்கிற மாதிரி ஒரு மேல பச்சை கலரா ஒரு மாதிரி ட்ரையா பூத்து போயிடும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் சால்டர் பண்ணும்போது சால்டர் ஆகாது. அப்ப அங்க ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்ப நம்ம பயன்பாட்டுக்கு உகர்ந்ததா இருக்காது, மாறிடும். ஸோ அப்போ அது ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நான் மினிமம் 40, அதிகபட்சம் 70 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க. அடுத்தபடியா ஒரு மனிதன் நடந்து போறாங்க, ஒர்க் பண்றாங்கன்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா எலும்புகள் இருக்கு. எலும்புல பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு, ரத்தம் இருக்கு, தண்ணி மூலக்கூறு இருக்கு. அப்ப நம்மளோட உடம்புலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் நிறைய இருக்கு. அப்போ கையை இப்படி ஃபிளெக்ஷன் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா இங்க ஸ்டார்டிங் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க வர ஸ்டார்டிங் நம்ம காம்பவுண்ட் டெஸ்ட் பண்றோம். அப்ப காம்பவுண்ட்ல அங்க அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை காம்பவுண்ட் டேமேஜ் ஆகிடும். சரி சார், இப்ப இதுல பார்த்தோம்னா நம்ம இந்த ஹியூமன் பாடி மாடல் எப்படிலாம் சார் கண்ட்ரோல் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த ஹியூமன் பாடி மாடலுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கிறோம் இல்லையா. நடக்கும்போது வரக்கூடிய ஃபிரிக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ண போறோம், அங்க ஒரு இஎஸ்டி ஸ்லிப்பர் கொடுக்கும். இஎஸ்டி ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ், அதுக்கான ஸ்லிப்பர். இது பாத்தீங்கன்னா கண்டக்டிவ் மீட்டர். இது பாத்தீங்கன்னா நம்ம தரைக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கனெக்டிவ் கொடுத்துக்கிட்டதுனால நம்ம பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த
சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜ் ஆகிடும். சரி, அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மடக்குறோம் போடுறோம் இல்லையா, உட்கார்ந்துட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல வரக்கூடிய உருவாகக்கூடிய அந்த கரண்ட் ஃப்ளோ, அந்த சார்ஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வயர் மூலம் கிரவுண்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறீங்க, விர்ஸ்ட் பேண்ட் சொல்லக்கூடிய இந்த மணிக்கட்டுல அணியக்கூடிய இது பேர் விர்ஸ்ட். இங்க ஒரு பேண்ட் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ண போறோம்னா அதை வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்ப இங்க வர்ற இந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் எல்லாமே இந்த ஒயர் வழியா போயிட்டு கிரவுண்ட் ஆகிடும். அப்போ நமக்கு சர்க்யூட் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. சரி சார், அடுத்து வரும் இதுல பார்த்தோம்னா நம்ம அணியக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் விடுவான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோ அப்படி சொல்லியிருக்கோம், போன வீடியோல எடுத்து பாருங்க. நம்ம அணியக்கூடிய ட்ரெஸ் மூலியமா நமக்கு வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங் நம்மளால அவாய்ட் பண்ணணும். என்ன பண்றோம்னா நம்ம மேல ஏப்ரான் போடும். இந்த ஏப்ரான் என்ன பண்ணும்னா நம்ம ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ், அந்த அதுல வரக்கூடிய அந்த அயனிகள், அதை சொல்றோம்ல சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் எல்லாமே நியூட்ரல் பண்றதுக்கு இந்த ஏர்பான் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஏர்பான் எப்படி சார் நம்ம அணியணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா ட்ரெஸ் ஃபுல்லா கவர் ஆயிட்டு அந்த ஏர்பானோட கிளாத் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல டச் ஆகும். என்னன்னா நம்ம மேல வரக்கூடிய நம்ம அணிந்திருக்க ட்ரெஸ்க்கும் மூலியமா வரக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாமே நம்ம பாடி மூலியமா வந்து ஸ்லிப்பர் வழியா கிரவுண்ட் ஆயிடும். இல்லைன்னா நம்ம அணிஞ்சிருக்க விஸ்பேண்ட் வழியா போயிட்டு கிரவுண்டிங் ஆயிடும் சார். நம்ம தலைக்கு ஒரு கேப் போடுவோம், இது என்ன பண்ணுவோம், ஹெட் கேப்னு சொல்லுவோம். இது என்னத்துக்குன்னா நம்மளுடைய ஹேர் பார்ட்டிகல் இருக்குல்ல, இந்த ஹேர் பார்ட்டிகல்ல வந்து ஏர் மூவ்மெண்ட்லையும் ஏர் ஃப்ளோல இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு அயனைசேஷன் இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம்னா நம்ம ஹேர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் பண்றது என்ன பண்ணணும்னா ஹெட் கேப் போட்டு நம்ம ஸ்கின்ல டச் பண்ணுவோம். அப்போ நம்ம ஹேர்ல வரக்கூடிய இந்த ஸ்டார்டிங் ஆனது நம்ம ஸ்கின் வழியா வந்துட்டு நம்ம அணிகிற விஷ்பேண்ட் மூலியமாகவும் நம்ம ஈர்ப்பு மூலியமாகவும் நமக்கு நியூட்ரல் ஆயிடும். ஸோ அப்போ ஒரு மனிதன் தன் மூலியமா வரக்கூடிய அந்த மின்னூட்டத்தை அதாவது அந்த சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். டிஸ்சார்ஜ் பண்ணாம நம்ம காம்பவுண்டை டச் பண்றோம்னா அங்க வந்து ஹியூமன் பாடி மாடல் கிரியேட் ஆகி அங்க பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சர்க்யூட் வந்து ஃபெயில் ஆக பாசிபிலிட்டி இருக்குங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா HBM கூட பிரிகேஷன். அப்போ சார் நான் வந்து விஷ்பேண்ட் போடுறேன், ஹெட் மாஸ்க் போடுறேன், அதே மாதிரி ஹெட் கேப் போடுறேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏப்ரான் போடுறேன், சிஎஸ் ஸ்லீப்பர் போடுறேன் சார், இதெல்லாம் நான் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுமானா நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ப்ராப்பரா போட்டுக்கணும். போட்டு நம்ம ஒர்க் ஸ்டேஷன் உள்ளேயே போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டேஷன் உள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா செயல்படுதான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட விஷ்பேண்ட் வந்து டெஸ்டர் இருக்கு, அந்த காம்போ டெஸ்டர் நேம், அந்த டெஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் செக் பண்ணணும். EST டெஸ்டர்ல போயிட்டு நம்ம விஷ்பேண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கான இமேஜ் சைட்ல வருது பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம EST ஸ்லீப்பர் இருக்கு, EST ஸ்லீப்பர் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும். கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரெக்டா இருக்கா, இல்ல ஹை ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா, இல்ல பாஸ் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். இது டெய்லி பேசிக் பண்ணக்கூடியது. அப்போ டெய்லி நம்ம சாஃப்ட்வேர் உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா விஷ்பேண்ட் செக் பண்ணணும், EST ஸ்லீப்பர் செக் பண்ணணும். இது கம்பல்சரி மைண்ட் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம கரெக்டா இருக்கமா நம்ம செக் பண்ணப்பதான் நம்ம உள்ள சாஃப்ட்வேர் உள்ளே என்றாகும். அதுக்கு அடுத்தான் ப்ராசஸ், புரியுதுங்களா? அப்போ இந்த EST ஸ்லீப்பரையும் விஷ்பேண்ட் நம்ம டெய்லி செக் பண்றோம். சரி சார், நான் இந்த ஏர்பன் போட்டிருக்கோம்ல சார், இந்த ஏர்பன் எப்போ செக் பண்றேன், இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணுங்க. இயர்லி ஒன்ஸ் இந்த ஏர்பன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். சில ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா 6 months ஒன் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் 1 year ஒன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹியூமன் பாடி மூலியமா வரக்கூடிய EST நம்ம வந்து எப்படினாலும் நம்ம பிரிகேஷன் பண்றதுன்னு பார்த்தோம். ஹியூமன் பாடியில எப்படி EST ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா CDM. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் டிவைஸ் மாடல். என்ன சார் சார்ஜ் டிவைஸ் மாடல்னா, ஒரு காம்போனன்ட் இருக்கு, அந்த காம்பவுண்ட் நமக்கு வந்து அப்படியே நம்ம அசூம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஐசி சிப்பே வச்சுக்கோங்களேன், ஒரு VLSI போர்டுல நீங்க அசூம் பண்றீங்க, VLSI போர்டு ரெடியா இருக்கு, ஐசி வருது, நம்ம வந்து அசூம் பண்ண போறோம்னா அந்த ஐசி வந்து வரும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபிளக்ஸை கட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்ல அந்த ஐசி வரும்போதே அது சார்ஜ் ஆகி வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப நம்ம ஐசி நம்ம தொடும்போது நம்ம நியூட்ரல் கொடுப்போம். அப்ப நியூட்ரல் கொடுக்கும் போது அந்த ஐசிக்குள்ள இருக்க டை வந்து டேமேஜ் ஆயிடும், அதாவது ஐசி வந்து பஸ்ட் ஆயிடும். அப்போ எப்படி சார் நியூட்ரலைஸ் பண்ண போறேன், இப்ப இமேஜ் வரும் பாருங்க. இது மாதிரி ஐசி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஐசில வரக்கூடிய அந்த டிஃபெக்ட், அந்த வரக்கூடிய EST சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அயனைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு காம்பவுண்ட்ல போய் நம்ம செக் பண்ண முடியாது இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசூம் பண்ண போறோம், கரெக்டா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அந்த ஐசி வந்து ஸ்லோவா வந்து இறங்குற மாதிரி இருக்கு ஃப்ளோல.
அப்போ மோட்டர் அங்க வந்து வரும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகுது, இல்ல அங்க ஒரு செப்பரேஷன் கிரியேட் ஆகி தான் அசம்பிள் ஆக போகுதுன்னா அப்ப என்ன ஆக சார்ஜ் கிரியேட் ஆகும் இல்லையா? அப்ப அந்த சார்ஜ் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம்? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அயன் ஃபேன் சொல்லுவோம். அயன் ஃபேன் அயனைசிங் ஏருக்கு ஃப்ளோ பண்ண போறோம். இது என்ன சார் பண்ணும்னா, அயன் ஃபேன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அயனைஸையும் நெகட்டிவ் அயனைஸையும் ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஏர்ல அயனைசேஷன் பண்ணாங்க ஏரை ஃப்ளோ பண்ண போறாங்க. காத்து வந்து காம்பவுண்ட் மேல படும். அந்த வரக்கூடிய காத்தை பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அயனோ நெகட்டிவ் அயனோ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணி அப்படியே நம்ம டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஆனது நியூட்ரல் ஆகும். எப்படி சார்னா இப்போ வந்து ஐசி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஐஸ்ல ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்குன்னா ஏர்ல வர நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு அங்க நியூட்ரல் ஆயிடும். இல்ல சார் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு சார்னா ஏர்ல வரக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு அங்க அது நியூட்ரல் ஆயிடுவாங்க. அப்போ ஃபுல்லா நியூட்ரல் ஆன பிறகு நம்ம போர்டில் அசம்பிள் பண்ணும்போது அந்த போர்டுக்கும் டேமேஜ் ஆகாது, அந்த சர்க்கியூட்டுக்கும் டேமேஜ் ஆகாது, ஐசிக்கும் டேமேஜ் ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா 100% சேஃப்ங்க. இதை நம்ம எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அயன் ஃபேன் யூஸ் பண்ணி அயனைசிங் ஏர் மூலியமா நம்ம டிஸ்சார்ஜ் பண்றோம். நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஏர் யூஸ் பண்றோம், அயனைசிங் ஏர் யூஸ் பண்றோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு லொகேஷன் மட்டும் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஜூன் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஜூன் ஃபுல்லா அயனைசேஷன் ஏர் ஃப்ளோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஹை கிரிட்டிக்கல் ஹை இஎஸ்டி ஏரியானா அந்த ஜூனே அயனைசிங் ஜூனா இருக்கும். ஜூனுக்குள்ள வர ஏர் அயனைஸ் பண்ண ஏர் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய காம்போனன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நியூட்ரல் ஆகியிருக்கும். அப்போ நமக்கு எந்த விதமான இஎஸ்டி ஃபெயிலியர்ஸும் வராது. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் டிவைஸ் மாடல் சொல்லுவோம். இந்த அயன் ஃபேன் வேற எங்கெல்லாம் சார் யூஸ் பண்றாங்கன்னா, உதாரணமா செப்பரேஷன் பண்ற இடத்துல அங்க அயன் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க, டியர் ஆஃப் பண்றாங்க அங்க அயன் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க, ரப் பண்றாங்க அங்க அயன் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஏதோ பாடி பேப்பர் ரிமூவ் பண்றாங்க, கட் பண்றாங்க, கிளீனிங் ப்ராசஸ்னா அங்க இந்த அயன் ஃபேன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் ரப்பிங் இது மாதிரி வரும்போது அங்க சார்ஜ் கிரியேட் ஆகும். ஏன்னா அங்க ஆட்டம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அப்போ சார்ஜ் கிரியேட் ஆகும். சார்ஜ் கிரியேட் ஆனா இஎஸ்டி ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த அயன் ஃபேன் யூஸ் பண்றாங்க. சார் இந்த அயன் ஃபேனை யூஸ் பண்றேன், இது எப்படி சார் நான் வந்து காலிபிரேட் பண்றதுன்னா, இந்த அயன் ஃபேன் நம்ம வந்து காலிபிரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் ரேட் அயனைசர்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குங்க. அந்த எக்யூப்மெண்ட் மூலமா நம்ம அயனைசர் செக் பண்ணுவோம். இது எப்படி சார் ஃப்ரீக்வன்சினா மந்த்லி செக் பண்ணணுங்க. மந்த்லி ஒன்ஸ் இதோட அயன் ஃபேனோட வோல்டேஜ் செக் பண்ணுவாங்க. டிசிபேட் ஆகி வர்ற ஏர்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வோல்டேஜையும் அது வந்து டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த செகண்ட்ஸையும் 5 செகண்ட் 10 டைம் இருக்கு, அந்த செகண்ட்ஸையும் அதுல இருந்து வரக்கூடிய வோல்டேஜையும் நம்ம மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணி நம்ம சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல வரக்கூடிய ஏர் வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் ஏர்னால நம்ம வந்து ரேடியேஷன் சிம்பிள் அங்க கம்பல்சரி கொடுக்கணுங்க. சரிங்க சார். அடுத்து பார்க்க விரும்புகிற மெஷின் மாடல் எம்எம். இந்த எம்எம் பாத்தீங்கன்னா மெஷினரி ஐட்டத்துக்கு நம்ம சொல்லக்கூடியதுங்க. அப்ப மெஷினரி ஐட்டம் வந்து நம்ம என்ன பண்ண போறாங்க, நம்ம வந்து பவர் சோர்ஸ் கொடுக்க போறோம். எக்ஸ்டர்னல் பவர் வரும், புரியுதுங்களா? எக்ஸ்டர்னல் பவர் வரும்போது என்ன ஆகும், இங்க வந்து லீக்கேஜ் கரண்ட் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது உதாரணம் சொல்றோம் பாருங்க, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, இல்ல வந்து வாஷிங் மிஷின் நம்ம பாடியை தொட்டோம் லைட்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி லைட்டா மூணு ஃபீல் பண்ணுவோம், அது லைட்டா ஒரு மாதிரி அதிரும் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அது என்னன்னா லீக்கேஜ் வோல்டேஜுங்க. ஆனா அந்த லீக்கேஜ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. நம்ம ஹியூமன் பாடி பாத்தீங்கன்னா 50 வோல்டேஜ் மேல போனாதான் ஆபத்துன்னு சொல்றாங்க அறிவியல். அப்போ சர்க்கியூட் பாத்தீங்கன்னா நம்ம 0.5 வோல்டேஜ் ரன் பண்றோம். சிலது பாத்தீங்கன்னா ஆக்சிலேஷன் மட்டும் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும். ஆக்சிலேஷன் பாத்தீங்கன்னா 0.1 மில்லி வோல்ட் லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, அவருடைய சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 வோல்டேஜ் உள்ள கிராஸ் ஆன சர்க்கியூட் பான் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து எப்படி சார் நம்ம வந்து இந்த லீக்கேஜ் வோல்டேஜ் அவாய்ட் பண்றதுன்னா, அப்ப அங்க என்ன பண்றோம்னா கிரவுண்டிங் அந்த எர்த்திங் சொல்லிட்டு அங்க கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. இந்த எர்த்திங் வந்து ப்ராப்பரா இருக்கும். இந்த எர்த்திங் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா எர்த் பாயிண்ட் கொண்டு வந்து இந்த மெஷினுக்கு வந்து பாடியிலையும் சரி, அதே மாதிரி நமக்கு வந்து சில சென்சிட்டிவான ஏரியா, அதாவது சென்சிட்டிவான ஏரியாவுக்கு நம்ம எர்த் கொடுத்துருப்பாங்க. இந்த எர்த் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மிஷினுக்குமே இருக்குங்க. எங்கெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்றோமோ அங்க எல்லாமே எர்த் இருக்கும். இதுல ரெண்டா பிரிப்போம், நம்ம எலக்ட்ரிக்கல் எர்த் ஒண்ணு, நான் எலக்ட்ரிக்கல் எர்த் ஒன்று, ரெண்டு பிரிப்போம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார் அது கொஸ்டின் வரும், சார் நான் வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணல, நுமேட்டிக் பிக்சர் யூஸ் பண்றேன், இல்ல நான் வந்து ஹைட்ராலிக் பிக்சர் யூஸ் பண்றேன்னா அப்போ அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எர்த் கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் எர்த்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், பிக்சர் நம்ம கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் நான் கவுண்ட் பண்றோம்னா, அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், மூவிங் பார்ட் இருக்கு, பிக்சர் மூடுவோம் திறக்குவோம் வைப்போம் எடுப்போம், அப்ப ரப்பிங் ஆகும், அப்ப சார்ஜ் கிரியேட் ஆகும். அந்த சார்ஜ் அவாய்ட் பண்றது எர்த் கொடுத்துரும். ஓகே, மிஷினுக்கு லீக்கேஜ் வோல்டேஜ் வரும்.
ஏன்னா வந்து 230 வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணோமோ 24 வோல்டேஜா மாத்துவோம், இல்ல ஸ்டெப் அப் பண்ணி நம்ம 1000 எவ்வளவு மாத்தி நம்ம பண்ணுவோம். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் வோல்டேஜ் வரும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கிரவுண்டிங் போறோம். இன்னொன்னு இருக்காங்க, அங்க மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் செப்பரேஷன் இருக்கும், அங்கேயும் ரப்பிங் இருக்கும். அப்ப அங்கேயும் மாதிரி சார்ஜ் கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? நமக்கு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் மட்டும் இல்லாம அது உள்ளே மூவ்மெண்ட் இருக்கும், அந்த மெஷின் ஐட்டத்துக்குள்ளே மூவ்மெண்ட் இருக்கு. அந்த மெஷின் ஒர்க் ஆகும்போது அங்கேயும் சார்ஜ் கிரியேட் ஆகும். அது எல்லாரும் சேர்த்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அங்க வந்து எர்த் கொடுத்துருக்கோங்க. சரி சார், இப்போ நான் எர்த்திங் கொடுத்து எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் சார், பர்ஃபெக்டா இருக்கு சார் எனக்கு. இப்போ நான் இதை எப்படி சார் வேலிடேட் பண்றதுன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்ல 6 மந்த் ஒன்ஸோ நம்ம அந்த டைம் பீரியட் இருக்கு, அந்த சிவியாரிட்டியை பொறுத்து அங்க டைம் பீரியட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அந்த டைம்ல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். அதாவது மெஷின் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃபிக்சருக்கும் கிரவுண்டிங் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பர்டிகுலர் வேல்யூக்குள்ள இருந்தா ஓகே, வேல்யூ விட்டு வெளில பிடிச்சா நாட் வைக்க நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்சர்ல வந்து நம்ம ரப் பண்ணுவோம். ரப் பண்ணும்போது அந்த ஃபிக்சர்ல வந்து எவ்வளவு நமக்கு வந்து வோல்டேஜ் கிரியேட் ஆகிருப்போம். இப்போ ஒரு பிக்சர் இருக்கு, நம்ம எடுத்து வைக்கிறோம் மெட்டீரியலை, அது என்ன மெட்டீரியல் வேணா இருக்கட்டுங்க. அப்ப அங்க வச்சு எடுக்கும்போது அங்க என்ன ஆகும், அங்க நமக்கு வந்து கிரியேட் ஆகும். நம்ம எர்த்து போட்டிருப்போம், பட் ஆனா இது பிளாஸ்டிக் மெட்டீரியல். எர்த்து கீழே வந்து எர்த்து பிளேட் வந்து மெட்டல் பார்ட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்ப பிளாஸ்டிக் நமக்கு எவ்வளவு எர்த்து இங்க அக்குமுலேட் ஆகுது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அங்க வந்து மூவ்மெண்ட் ரப் ஆகும்போது அங்க எவ்வளவு ஸ்டார்டிக் ஜென்ரேட் ஆகுது, அது ஒன்று. அப்ப அது என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்டிக் வோல்டேஜ் சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோம். நம்ம ஸ்டார்டிக் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரப் பண்ணிட்டு எவ்வளவு வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். அதுல உருவாகிறது வித்தின் ஸ்பெக்குள்ள இருக்குன்னா ஓகே, அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது, அதிகமா வருது, நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அங்க நம்ம அது ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெஷின் லெவல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒண்ணு, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஹியூமன் பாடி மாடல் வந்து HPM வந்தாவே நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ப்ரொடக்ஷன். சிடிஎம்னு வந்தாவே நம்ம கையால தொட முடியாத, கிரவுண்டிங் டேட்டா கொடுக்க முடியாத, அதுமான காம்பனண்ட் அசம்பிளி ப்ராசஸ்ல நம்ம ஏரை வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த நியூட்ரலைசிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிடிஎம்ல வந்துடும். சரி சார். அடுத்து மெஷின் மாடல் எம்எம்னா மெஷினுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலம் வரக்கூடிய அந்த லீக்கேஜ் வோல்டேஜையும் மெஷின் ஒர்க் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் வோல்டேஜ் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா காமன் நியூட்ரல் சொல்லிட்டு காமன் எர்த் பாயிண்ட் கொடுத்துரும். புரியுதுங்களா? காமனா வரக்கூடிய வோல்டேஜ் நம்ம நியூட்ரல் பண்ணணும், 0 பண்ணணும். அப்போ என்ன பண்ண போறாங்க, எர்த் கொடுத்து நம்ம கிளியர் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎஸ்டி வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு அதை நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லிட்டு கண்ட்ரோல் மெக்கானிசம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா 3 டைப்பும் பார்த்தாச்சு. அந்த 3 டைப்ல வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. அதை எப்படி நம்ம ப்ரீகேஷன் பண்ணி நம்ம அந்த இஎஸ்டி ஃபெயில்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. சரி, நம்ம வரக்கூடிய இந்த பார்ட் 4ல இபிஎஸ் ஜூன் எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க. அதாவது இப்ப இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா, ஒரு இபிஎஸ் ஜூன்னா என்ன, அந்த இபிஎஸ் ஜூனுக்குள்ள என்னென்னலாம் இருக்கணும், இந்த இபிஎஸ் நம்ம என்ன கடைபிடிக்க போறோம் நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம வேற ஒரு காலம் சந்திக்க. நன்றி, வணக்கம், பை பாய்.